வெல்கம் டு தன்யாஸ் கிளாசிக் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் அல்வா. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்து ஹாட் வாட்டரில் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு அப்புறம் அது தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு இதை நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு வந்துட போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதோட 4 ஏலக்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இந்த அளவில் இந்த டம்ளரில் ஒரு பாதாம் போட்டேன், அதுக்கு 1.5 சர்க்கரை போடுறேன். அது சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதே நல்லாயிருக்கும். 1க்கு 1.5 அதுதான் இதோட அளவு. இப்போ நான் அரைச்சிட்டு வந்த பாதாம் விழுது இதோட சேர்த்துட்றேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த மிக்சியையும் ஊற்றிட்டேன். மிக்சியையும் கழுவி இதில் ஊற்றிட்டேன். இப்போ தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பாருங்கள், ஊற்றணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகிட்டு வருது. இப்போ இதுக்கு 100 கிராம்ஸ் நெய் தேவைப்படும். 100 கிராம்ஸ் நெய் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கொஞ்சம் விட்டுட்டு நான் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கேன். நெய் பூரா எடுத்துக்கிச்சு. ஃபஸ்ட்டு பபுள்ஸ் வந்துச்சு. அப்போ இப்போ நெய் இழுத்துக்கிச்சு. திருப்பியும் நான் நெய்யை ஊற்றுறேன். நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 100 கிராம்ஸ் கீயை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணும். நான் ஃபுட் கலர் எல்லோ கலர் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் எல்லோ கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம கையை விடாமல் கிளறணும். இப்போ நான் இன்னும் மீதி இருந்த நெய்யும் இதோட ஊற்றிட்டேன். அதுவும் கொஞ்சம் பத்தாது போல் இருக்குது. ஃபுல்லாக நெய் பூரா இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இன்னும் ஒரு 50 கிராம்ஸ் நெய் எடுத்துக்கிட்டேன். அதையும் இதோட சேர்த்து கிளறிக்கலாம். எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யும் இதோட ஊற்றியாச்சு. ஃபுல்லாக இப்போ கிளறியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பேனில் ஒட்டாமல் வருது. கொஞ்சம் அடிக்கனமான வானல் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம நெய்யை ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, எடுத்து இதில் வச்சிடலாம். பாதாம் அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார்